வணக்கம். இன்னைக்கு நாம மெல் ராபின்ஸோட ஒரு புதிய புத்தகம் த லெட் தம் தியரி பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். லட்சக்கணக்கான மக்கள் இத அவங்க வாழ்க்கைய மாத்துன ஒரு மந்திரம் மாதிரியே பேசுறாங்க. ஆனா இது வெறுமனே அவங்க போக்குல விடுன்னு சொல்றதை விட ரொம்ப ஆழமானது. கண்டிப்பா. மெல் ராபின்சன் நிறைய பேருக்கு அவங்களோட அந்த 5 செகண்ட் ரூல் புத்தகத்துல இருந்து தெரியும். ஆமா, அந்த 5 வினாடி விதி. அதே மாதிரி தான் இந்த கோட்பாடும் பார்க்க ரொம்ப எளிமையா தெரியும். ஆனா பயன்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான் இதோட முழு சக்தியும் புரியும். கரெக்ட். இதுல சுவாரஸ்யமே இந்த கோட்பாடு உருவான கதை தான். இது ஏதோ பெரிய ஆராய்ச்சி மையத்துல இருந்தெல்லாம் வரல. இல்லவே இல்ல. ஒரு உயர்நிலைப்பள்ளி விழா ராத்திரியில அவங்க மகனுக்கும் மகளுக்கும் நடந்த ஒரு சின்ன உரையாடல்ல இருந்து பிறந்தது. ஆமா, வாங்க அந்த ராத்திரியில என்ன நடந்ததுன்னு ஆரம்பிச்சு இந்த கோட்பாட்டை இன்னும் ஆழமா அலசி பார்க்கலாம். சரி, கதை இப்படிதான் தொடங்குது. மெல் ராபின்ஸோட மகன் ஓக்லி ஸ்கூல் ப்ராம்நைட்டுக்கு கடைசி நிமிஷத்துல போக முடிவு பண்றான். இதுவே ஒரு டென்ஷனான ஆரம்பம்தான். ஆமா, ஒரு அம்மாவா மெல் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. எல்லாம் சரியா நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ராம்க்கு முன்னாடி போட்டோ எடுக்கிற இடத்துல மகனோட தோழிக்கு அவங்க வாங்கின பூங்கொத்தை கொடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா மகன் அதை விரும்பல. அவளுக்கு இது நேனாமான்னு சொல்றான். ஓகே, இது நிறைய பெற்றோருக்கு புரியும் ஒரு நிலைமை இல்லையா? நம்ம பிள்ளைங்களோட அனுபவத்தை நாம சரியானதா ஒரு குறையும் இல்லாததா மாத்தணும்னு நினைப்போம். ஆமா, அது ஒரு இயல்பான உள்ளுணர்வு. நாம அவங்களுக்காக கவலைப்படுறோம். ஆனா சில சமயம் அது கட்டுப்பாடா மாறிடுது. மெல் ராபின்ஸும் அந்த இடத்துல அதான் பண்றாங்க. கரெக்ட். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 20 மாணவர்கள் இரவு சாப்பாட்டுக்கு ரிசர்வேஷன் பண்ணலன்னு தெரிய வருது. அடடா. உடனே இவங்க ஃபோன் பண்ணி எப்படியாவது இடம் வாங்கணும்னு போராடுறாங்க. நிலைமைய சரி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போதான் அவங்க மகள் கெண்டல் குறுக்கிட்டு அந்த மந்திர வார்த்தைகளை சொல்றா. அம்மா, அவங்கள அவங்க போக்குல விடுங்க. லெட் தம். ஆமா, தொடர்ந்து சொல்றா. அவங்க மழையில நனைய விரும்பினா நனையட்டும், அவங்க புது ஷூ நாசமானா ஆகட்டும். இது அவங்களோட ப்ராம் நைட், உங்களோடது இல்ல. சரியா சொன்னீங்க. இந்த ஒரு வரிதான் இந்த கோட்பாட்டோட அஸ்திவாரம். இது மற்றவங்கள பத்தி கவலைப்படாம அலட்சியமா இருக்கிறது இல்ல. இல்லவே இல்ல. மாறா, நம்மால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்றத நிறுத்துறது. நீங்க சொல்றது சரி. மெல் தன் மகனோட அனுபவத்தை தன் அனுபவமா மாத்த முயற்சி பண்ணாங்க. ஆமா, அவங்க டென்ஷனா அவங்க பசங்க மேல திணிச்சாங்க. ஆனா கெண்டில் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியுது, நாம நம்ம சக்தியையும் மன அமைதியையும் தேவையற்ற விஷயங்களுக்காக வீணாக்குறோம்னு. இதுங்க முக்கியமான புள்ளி. நாம எதை கட்டுப்படுத்த முடியும், எதை முடியாதுன்னு ஒரு கோடு வரைய கத்துக் கொடுக்குது. அந்த பசங்க டின்னர் இல்லாம போனாலோ இல்ல மழையில நனைஞ்சாலோ அது அவங்க கத்துக்க வேண்டிய பாடம். அது அவங்க அனுபவம். அதை தடுக்கிறது நம்ம வேலை இல்ல. சரி, லெட்தமன் சொல்றது ஒரு விதத்துல மன அமைதியை கொடுக்கும். ஆனா அது மட்டும் போதுமா? நல்ல கேள்வி. மற்றவங்கள அவங்க போக்குல விட்டுட்டா நாம ஒரு செயலற்றவரா ஆயிட மாட்டோமா? இது பிரச்சனையை தள்ளி போடுற மாதிரி இல்லையா? இது கதையோட ஒரு பகுதி தானே. சரியான கேள்வி. இங்கதான் மெல் ராபின்ஸ் இந்த கோட்பாட்டோட உண்மையான சக்தியை கொண்டு வராங்க. அது என்ன? அதுதான் லெட் மீ. அவர்களை இருக்க விடுங்கிறது முதல் படி. ஓகே. என்னை இருக்க விடுங்கிறது தான் அடுத்த மிக முக்கியமான படி. இது ரெண்டும் சேரும் போதெல்லாம் இது ஒரு முழுமையான கருவியா மாறுது. அந்த லெட் மீ எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு உதாரணத்தோட சொல்லுங்களேன். சொல்றேன். மெல்ல ஒரு நாள் சோஷியல் மீடியாவா பாக்குறாங்க. அவங்களோட நெருங்கிய தோழிகள் இவங்கள கூப்பிடாம ஒரு ட்ரிப் போன போட்டோக்களை பாக்குறாங்க. ஓ, இது கேட்கவே கஷ்டமா இருக்கு. உடனே அவங்களுக்கு பொறாம, வருத்தம், ஒதுக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு. இது நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும் இல்லையா? அந்த வலி, அந்த ஏமாற்றம் நிஜமானது. ஆமா, அந்த நேரத்துல லெட் தெம்னு சொல்றது ஈஸியா தெரியலாம். ஆனா வெறும் வார்த்தைகள் அந்த வலி எப்படி மாத்தும், எனக்கு அது கொஞ்சம் நம்ப முடியாததா இருக்கு. நீங்க கேக்குறது நியாயம்தான். இங்கதான் 2 படிநிலைகள் இருக்கு. படி லெட் தெம். அவங்க என்னை கூப்பிடாம ட்ரிப் போகட்டும். இத சொல்லும் போது நீங்க அந்த சூழ்நிலையில இருந்து உங்களை உணர்ச்சி ரீதியா விடுவிச்சுக்கிறீங்க. இது அவங்கள பத்தியது, அவங்களுடைய தேர்வு, உங்களுடைய மதிப்பு இதனால குறையாதுன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஓகே, இது ஒரு முதல் உதவி மாதிரி. ஆமா, கோபத்திலிருந்தும் வருத்தத்திலிருந்தும் உங்களை காப்பாத்துற ஒரு முதல் உதவி. சரி, இது ஒரு தற்காலிக நிவாரணம். அப்புறம்தான் உண்மையான மாற்றம் நடக்குது. லெட் மீ உள்ள வருது. மெல் தன்னைத்தானே கேட்டுக்கிறாங்க. நான் என்னோட நேர்மையாக இருக்கட்டும். லெட் மீ பி ஆனஸ்ட். நான் ஒரு நல்ல தோழியா இருந்தேனா? நான் அவங்கள கடைசியா எப்போ கூப்பிட்டேன்? நான் உறவுகளை வளர்க்க முயற்சி எடுத்தேனா? இந்த கேள்விகள் அவங்க கவனத்தை மற்றவர்கள் மேலிருந்து அவங்க மேல திருப்புது. அப்போ இது மற்றவங்கள குறை சொல்றதை விட்டுட்டு நம்ம பங்கு என்னன்னு பாக்குறது. கரெக்ட்.
தன் சமூக வாழ்க்கைக்கான பொறுப்பை தானே எடுத்துக்கணும்னு அவங்க உணர்றாங்க. வாவ். லெத்தம் என்பது மற்றவர்களை கட்டுப்படுத்தும் முயற்சியை கைவிடுவது. லெட்மீ என்பது உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற உங்க செயல்கள், தேர்வுகள் மற்றும் மகிழ்ச்சிக்கு முழு பொறுப்பேற்பது. இது வெளியிருந்து கிடைக்கிற அங்கீகாரத்தை தேடுறதை விட்டுட்டு நமக்குள்ள பொறுப்பை தேடுறது. சரியா சொன்னீங்க. உங்க வாழ்க்கையோட ஸ்டியரிங்க உங்க கையில எடுக்கிறது. அருமையா விளக்குறீங்க. சரி, இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்? புத்தகம் சில முக்கிய பகுதிகளை விளக்குது இல்லையா? ஆமா, 4 முக்கிய பகுதிகள்ல இதை எப்படி பயன்படுத்தலாம்னு புத்தகம் சொல்லுது. மன அழுத்தம், மற்றவர்களின் கருத்துக்கள், உணர்ச்சி முதிர்ச்சியின்மை, அப்புறம் ஒப்பீடு. முதல்ல மன அழுத்தத்தை எடுத்துக்கலாம். ஒரு விமானத்துல போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் விடாம இருமிட்டே இருக்காரு. உங்களுக்கு எரிச்சல் வருது, கோபம் வருது. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் நாம இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறோம்? தர்க்கத்துக்கு புறம்பானது மாதிரி தெரியும். ஆனா நம்ம மூளையில அப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தா புரியும். சொல்லுங்க. இங்கதான் நம்ம மூளையோட அமிக்டாலா வேலை செய்யுது. இது நம்ம மூளையோட எச்சரிக்கை அமைப்பு மாதிரி. பயம், கோபம் போன்ற உணர்ச்சிகளை கையாளும் பகுதி இது. ஓகே. ஒரு அச்சுறுத்தல் வரும்போது இந்த அமிக்டாலா கட்டுப்பாட்டை எடுத்துக்கிட்டு சிந்தித்து செயல்படும் பகுதியான ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ முடக்கிடும். ஓ, அதனாலதான் நம்மால நிதானமா யோசிக்க முடியாம கோபம் மட்டும் வருதா? ஆமா, அதனாலதான் நாம நிதானத்தை இழந்து உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்கிறோம். அந்த இருமல் சத்தம் உங்க மூளைக்கு ஒரு அச்சுறுத்தலா தெரியுது. சரி, இதுக்கு லெட் தம் லெட் மீ தீர்வென்ன? முதல் படி, அவர் இருமட்டும், லெட் ஹிம் காஃப். இத சொல்லும்போது நீங்க அவரை மாற்ற முயற்சி பண்றத நிறுத்துறீங்க. அது உங்க கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறத ஏத்துக்கிறீங்க. இது அந்த அமிக்டலாவை அமைதிப்படுத்த உதவுமா? ஆமா. 2வது படி, லெட் மீ, என் ஆரோக்கியத்தை நான் பாதுகாக்கட்டும். லெட் மீ ப்ரொடெக்ட் மை ஹெல்த். நீங்க உங்க துப்பட்டாவால மூக்க மூடிக்கலாம் அல்லது ஹெட்போனை மாட்டிட்டு பாட்டு கேட்கலாம். அதாவது அவரை மாத்துறதுக்கு பதிலா நம்ம எதிர்வினைய நாம மாத்துறோம். கரெக்ட். இது உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற செயல். இது ரொம்ப நடைமுறைக்கு ஏத்ததா இருக்கு. சரி, அடுத்ததுக்கு வருவோம். மன அழுத்தத்தை விட என்ன ரொம்ப பாதிக்கிற ஒரு விஷயம் மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்கன்றது தான். இது நம்மில் பலருக்கும் ஒரு பெரிய போராட்டம் இல்லையா? ஆமா. இந்த கோட்பாடு இதுக்கு எப்படி உதவுது? இது ஒரு உலகளாவிய பிரச்சனை. மெல் அவங்க பேச்சாளர் தொழிலை பத்தி சோஷியல் மீடியால பதிவிட ரொம்ப பயந்தாங்க. ஏன்? காரணம், நண்பர்களும் குடும்பத்தினரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்களோ, என்ன நினைப்பாங்களோன்ற பயந்தான். உண்மை என்னன்னா, நம்மள விரும்புறவங்க உட்பட எல்லோருக்கும் நம்மள பத்தி ஒரு எதிர்மறையான கருத்து இருக்கத்தான் செய்யும். நீங்க சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருப்பி. நம்மள நேசிக்கிறவங்களுக்கும் நம்ம மேல குறை இருக்குமா? நிச்சயமா. மெல் ஒரு உதாரணம் சொல்றாங்க. அவங்க கணவர் குழந்தைங்க மேல உயிரையே வச்சிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட கேட்டா மெல் ஒரு கண்ட்ரோல் ஃப்ரீக், தாமதமா வர்றவங்க ஒழுங்கற்றவங்கன்னு சொல்லுவாங்க. ஓ, இதுதான் நிஜம். இதை ஏத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால அவங்க என்ன வேணும்னாலும் நினைக்கட்டும். let them think what they want. சரி, அவங்க நினைக்கட்டும். ஆனா நாம என்ன செய்யணும்? லெட் மீ தீர்வு என்ன? நான் பெருமைப்படும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். let me live a life that makes me proud. இதுதான் தீர்வு. நீங்க உங்க மதிப்புகளோட உங்க மனசாட்சிக்கு சரியா வாழும்போது மற்றவங்களோட கருத்துக்கள் அதோட முக்கியத்துவத்தை இழந்துடும். உங்க கவனம் உங்க செயல்கள் மேல இருக்கும், அவங்க வார்த்தைகள் மேல இல்ல. வாவ், இது உண்மையிலே சக்தி வாய்ந்தது. சரி, 3வது பகுதிக்கு வருவோம். உணர்ச்சி முதிர்ச்சியின்மையை கையாடுதல். ஆமா. புத்தகம் ஒரு சுவாரஸ்யமான கருத்தை சொல்லுது. பெரும்பாலான பெரியவர்கள் பெரிய உடலுக்குள் இருக்கும் 8 வயது குழந்தைகள்னு. ஆமா, முதல்ல கேட்கும்போது விசித்திரமா இருந்தாலும் இதுல ஆழமான உண்மை இருக்கு. எப்படின்னு சொல்லுங்க. ஒருத்தர் உங்க கூட பேசாம இருக்கிறது, அதாவது சைலண்ட் ட்ரீட்மெண்ட், கோபமா மெசேஜ் அனுப்புறது, சின்ன விஷயத்துக்கு பெரிய சண்டை போடுறது, இதெல்லாம் உணர்ச்சி முதிர்ச்சியின்மையோட வெளிப்பாடுகள் தான். ஆஹா, இது எனக்கு தெரிஞ்ச சிலரை ஞாபகப்படுத்துது. நானும் கூட சில சமயம் அப்படி இருந்திருக்கிறேன். ஆமா, நாம எல்லாருமே சில சமயங்கள்ல அப்படி நடந்து கொள்றோம். இது அவங்கள குற்றம் சொல்றதுக்கு இல்ல, அவங்க நடத்தையே புரிஞ்சுக்க ஒரு கருவி. முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னொரு வயது வந்தவரோட உணர்ச்சிகளை கையாள்வது உங்க பொறுப்பு இல்ல. ஆமா, அது அவங்க உணர்ச்சி. அவங்க கோவப்படுறதைய வருத்தப்படுறது அவங்க பிரச்சனை. அதை சரி செய்ய வேண்டியது உங்க வேலை இல்ல. அதனாலதான் அவங்க கோவப்படட்டும், லெட் தெம் எரப்ட். அவங்க உணர்ச்சிக்கு நீங்க பொறுப்பேற்காதீங்க. ஆனா ஒரு நிமிஷம், லெட் தம்னு சொல்றது அவங்க தப்பான நடத்தைய நாம ஏத்துக்கிற மாதிரி ஆகாதா? மிக மிக முக்கியமான கேள்வி. அவங்க நம்ம மேல கத்தும்போது நாம சும்மா இருக்கணுமா? எங்க கோடு வரையணும்? இல்லவே இல்ல. இங்கதான் லெட் மீ ஒரு சக்தி வாய்ந்த கருவியா மாறுது. ஓகே. லெட் தெம் எரப்ட்னா நீங்க அவமானத்தை சகிச்சுக்கணும்னு அர்த்தம் இல்ல.
அதுக்கு பதிலா நான் இந்த சூழ்நிலையில் ஒரு முதிர்ச்சியான பெரியவராக நடந்து கொள்கிறேன். லெட் மீ பி த மெச்சூர் அடல்ட்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தம், நீங்க அவங்க நாடகத்துல பங்கெடுக்க மாட்டீங்க. நீங்க அமைதியா, நீங்க கோவமா இருக்கும்போது என்னால பேச முடியாது, நீங்க அமைதியானதும் பேசலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்துடலாம். ஓ, இதுதான் எல்லையை வகுக்கிறது. ஆமா, இது அவங்க நடத்தைய ஏத்துக்கிறது இல்ல, உங்க மன அமைதிய பாதுகாக்கிறது. ஓகே, இப்போ தெளிவா புரியுது. சரி, இறுதியா ஒப்பீடு. சோஷியல் மீடியா காலத்துல இதை தவிர்க்கவே முடியாது. ஆமா, புத்தகம் ஒப்பீட்ட ரெண்டா பிரிக்குது. ஒன்னு சித்திரவதை, டார்ச்சர், இன்னொன்னு ஆசிரியர். டார்ச்சரா? ஆமா, நம்மால மாத்த முடியாத விஷயங்களான உயரம், உடல்வாகு, குடும்ப பின்னணி போன்றவற்ற மத்தவங்களோட ஒப்பிடுவது சித்திரவதை. இது நம்மள நாமளே காயப்படுத்திக்கிற மாதிரி. இதுக்கு என்ன தீர்வு? தீர்வு, அவர்கள் அப்படி இருக்கட்டும், நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன். லெட் தம் பி டால், லெட் மீ அக்செப்ட் மை ஹைட். இதுதான் மன அமைதிக்கு வழிவகுக்கும். சரி, அப்போ ஆசிரியர் ஒப்பீடுனா என்ன? மற்றவங்களோட வெற்றிய, அதாவது தொழில், பழக்க வழக்கங்கள், திறமைகள் போன்றவற்றை ஒப்பிடுவது ஒரு ஆசிரியர் மாதிரி. அது நமக்கும் சாத்தியம்னு காட்டுது. ஒரு வழிகாட்டி மாதிரி. ஆமா, நீங்க ஒருத்தரோட ஃபிட்னஸ பார்த்து பொறாமப்பட்டா அது உங்களுக்கும் ஃபிட் ஆகுங்கன்னு ஒரு ஆசை இருக்குன்னு காட்டுது. அப்போ அந்த பொறாமையை எப்படி கையாள்றது? அந்த பொறாமைய ஒரு எரிபொருளா மாத்தணும். அவர்கள் எனக்கு வழிகாட்டட்டும். லெட் them லீட் த வே. அப்புறம் இந்த பொறாமைய ஏன் இலக்குகளை அடைய ஒரு உந்துதலாக நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். லெட் மீ யூஸ் திஸ் ஜெலசி as fuel. அவங்களோட வெற்றி உங்களுக்கும் அது சாத்தியங்கிறதுக்கான ஆதாரம். அவங்கள வெறுக்காம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். கரெக்ட். சுருக்கமா சொன்னா, த லெட் them தியரிங்கிறது மற்றவங்கள பத்தி கவலைப்படாம இருக்கிறது இல்ல. இது ஒரு புத்திசாலித்தனமான உத்தி. நம்பால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள்ல இருந்து நம்ம சக்தியை திரும்ப பெற்று நம்பால கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல, அதாவது நம்ம மேல கவனம் செலுத்துறது. சரியா சொன்னீங்க. இது அவர்களை இருக்க விடுங்கள்னு கட்டுப்பாட்டை விடுவிக்கிறதுல தொடங்கி என்ன இருக்க விடுங்கள்னு உங்க வாழ்க்கைக்கான முழு பொறுப்பை ஏத்துக்கிறதுல முடியுது. ஆமா, இது நீங்க மற்றவர்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்றதை நிறுத்திட்டு உங்களை நீங்களே வழிநடத்த ஆரம்பிக்கிற தருணம். இது உங்கள் லெட்மி சகாப்தத்தோட தொடக்கம். இந்த உரையாடலின் முடிவில் உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த கோட்பாட்டின்படி நீங்க மற்றவர்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்றதை நிறுத்தும்போது அவங்க தாங்களாகவே மாற ஒரு வாய்ப்பை உருவாக்குறீங்க. யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஒருத்தரை அல்லது ஒரு விஷயத்தை மாத்த ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ற ஒரு பகுதி எது? அந்த இடத்துல நீங்க சற்றே பின்வாங்கி லெட் them னு சொல்லி பார்த்தா என்ன நடக்கக்கூடும்?